ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான விஷயத்தை வச்சு பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்களை வந்து நான் பேசி பேசி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க. இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து அழகு முக்கியமா, இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பணம் முக்கியமா? இது வந்து சின்ன வயசில் வந்து யாருக்குமே வந்து தெரியாது. அழகு முக்கியமா, பணம் முக்கியமானா கண்டிப்பாக வந்து சின்ன வயசில் வந்து யாருக்குமே இது தெரியாது. சின்ன வயசாக இருக்கும்போது வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு அழகு தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. பெண் பார்க்க வரும்போது அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி 1000 குத்தங்குறை வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இது எல்லாருமே உள்ளது தான். கண்ணு சரியில்லை, கை சரியில்லை, கால் சரியில்லை, இல்லை அப்படி இல்லை, இப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுன்னு சரியாயிரும். ஆனால் வயசானதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் பணத்தினோட அருமை வந்து எவ்வளோ வந்து இதுன்னு வயசானவனை தான் தெரியும். ஏன்னா அழகுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அழகாக ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, 25 வயசாக கல்யாணம் பண்ணிக்கிறீங்க வச்சுக்கோங்க. ஒரு 40 வயசு ஆண்களுக்கு பொதுவாக ஒரு 35 வயசுன்னு வச்சுக்கலாம். 35 வயசுனா ஒரு 15 வருஷத்தில் ஒரு குழந்தை பிறந்து 15 வருஷத்தில் முடியெல்லாம் வந்து கொட்ட ஆரம்பிச்சிரும். தலையில் வந்து தலையெல்லாம் நெறச்சிரும், வழுக்க விழுந்துரும். சில பேருக்கு வயித்துல வந்து பெரிய தொப்பை வந்துரும். இப்போ வந்து அழகே போயிரும். இவரா அது அப்படி சொல்லி நமக்கே வந்து ஆச்சரியமா இருக்கும். அப்படிலாம் வந்து பார்த்தா நான் நெறைய உறவுகள்ல வந்து பார்த்துருக்கேன். அவ்வளோ அழகா இருந்தவரு அப்படி ஆயிருவாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது இப்ப அப்போ பணம் முக்கியமா கேட்டா கண்டிப்பா பணம் தான் வந்து முக்கியம். அப்பதான் நீங்க உணர்வீங்க, ஐய்யய்யோ! நம்ம அழகுக்கா கல்யாணம் பண்ணி அழகுலாம் ரொம்ப நாள் வந்து நிலைச்சு இருக்காது. சீக்கிரமாவே வந்து போயிரும். இப்போ பணக்காரனுக்கு ஏழைக்கு என்ன வித்தியாசம் பார்க்கலாம். நீங்க அழகு தான் முக்கியம்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டு வாடகை குடுக்கணும், குடும்பத்த வைக்கணும், 2 குழந்தைகள் ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. அப்புறம் 2 3 நாள் லீவ் வருது. சரி நீங்க வெளியில போலாம் அப்படின்னு நெனைப்பீங்க. 2 3 நாள் ரிலாக்ஸா வெளில போலான்னு நெனைப்பீங்க. அப்பதான் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா வெளியில போகறதுக்கு வந்து காசு வேணும். அந்த காசு வந்து வெளியில போகறதுக்கு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கையில பைசா இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. கையில வந்து ஏன்னா வெளில போனா ஹோட்டல்ல தங்கணும், சாப்பிடணும். 2 பேரும் 4 பேருக்கு சார்ஜ் போக வர எப்படி 25,000 30,000 ஆகும். அப்படின்னு அப்ப இதே வந்து பணக்காரனா இருந்தாலும் சரி, எப்ப வேணா போலாம். என்ன டைம் தான் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. தாராளமா போலாமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கிளம்புவாங்க. உடனே வந்து கிளம்பி என்ன ஆகும் அப்படின்னா, நேரா வந்து ட்ரெயின்ல கூட்டிட்டு போவாங்க உங்களுக்கு. சாதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏசி ட்ரெயின்ல கூட்டிட்டு போவாங்க. ஹோட்டல்ல தங்குவாங்க, சாப்பிடுவாங்க. இப்ப நான்லாம் அப்படிதான் வந்து இருக்கேன். சாதாரணமா ஏசி ட்ரெயின் ஒரு 1500 2000 ஹோட்டல்ல வந்து அப்புறம் தங்குறது, சாப்பிடுறது அப்படியே வந்து வரும். இதே ரொம்ப கோடீஸ்வரனா 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குவாங்க. இங்கேருந்தே கார்ல கூட்டிட்டு போவாங்க, ஃப்ளைட்ல சுத்துவாங்க. இப்படி நல்லா சுத்திருவாங்க. அதனால வாழ்க்கைக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா பணம் தான். அது கொஞ்சம் நாளா தான் வந்து தெரியும். அழகு தான் முக்கியம் அப்படி சொல்லி கல்யாணம் ஆகுற சின்ன வயசுலயே சொல்லுவாங்க. ஆனா போக போக தான் நீங்க உணர்வீங்க. ஐயய்யோ! அழகுக்கா கல்யாணம் பண்ணி நம்ம வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நெறைய பேர் அப்படிதான் வந்து பண்றாங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அழகு தான் முக்கியம்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு இப்போ புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ! அழகு தான் முக்கியம் சொல்லி தெரியாத்தனமா கல்யாணம் பண்ணிட்டேனே, இன்னைக்கு அழகெல்லாம் போயிடுச்சு. என் கையில பைசாவும் இல்லையே! டெய்லி ஆனா காய்கறி வாங்கணும், பால் வாங்கணும். இந்த தினந்தோறும் கவலையிலே வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி அவங்களுக்கும் வந்து அழகில்லாம போயிரும். இப்படி இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சரியான வாழ்க்கைய வந்து நீங்க தேர்ந்தெடுக்காதது தான் வந்து காரணம். நல்ல படிச்ச மாப்பிள்ளை, கை நிறைய சம்பளம் அப்படின்னு உங்களுக்கு தக்கன வந்து அதில மனுஷன் அப்படி பண்ணா ஏதாவது ஒரு குறை இருக்க தான் செய்யும். அப்போ அவருக்குன்னு ஏதாவது ஒரு குறை இருக்கும். உடனே அந்த குறைய நீங்க சுட்டி காட்டுருவீங்க. நல்ல கை நிறைய சம்பளம், வீடு அது இது எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து ஏதாவது ஒரு குறை வந்து உங்க கண்ணுக்கு தெரியும். ஏன்னா சின்ன வயசு அதனால உங்களுக்கு குறை கண்ணுக்கு தெரியுது. இதே வயசானதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் பார்க்கணும்னு நெறையா வந்து கண்ணுக்கு தெரியும். அது இயற்கை தான். என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அழகு வந்து முக்கியம் கிடையாது. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பணம் தான் முக்கியம். எங்க போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நேரா போறீங்க. இப்போ ட்ரெயின்ல ஏறுங்க, என் புருஷன் ரொம்ப அழகா இருக்கான் அப்படின்னா ஏத்திருவாங்களா கேட்டா கண்டிப்பா ஏத்த மாட்டாங்க. நீங்க டிக்கெட் எடுத்தா தான் வந்து ஏத்துவாங்க. அதே மாதிரி வந்து நீங்க வந்து ஹோட்டல்ல போய் என் புருஷன் ரொம்ப ரொம்ப அழகு சொல்லி நம்ம வந்து நெறைய மாப்பிள்ளைகள 50 மாப்பிள்ளை பார்த்து இவர நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால அவ்வளோ அழகு சொன்னா உடனே ஹோட்டல்ல ஃப்ரீயா தங்க விடுவாங்களா கேட்டா, கண்டிப்பா தங்க விட மாட்டாங்க. எல்லாரும் குடுக்குற மாரி நீங்க பணம் குடுத்து தான் ஆகணும். ஹோட்டல்ல போய் சாப்பிட போனா என் புருஷன் அவ்வளோ அழகு அப்டின்னா வந்து இருப்பாங்களா கேட்டா, இப்படி எல்லாத்துக்குமே என்ன தேவை அப்டின்னா, அழகு தான் வந்து தேவையே. கேட்டா அழகு தேவை கிடையாது. எல்லாத்துக்குமே பணம் தான் தேவை. நீங்க என் புருஷன் அழகா இருக்குன்னா 50 பேர கழிச்சு நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரீயா ஹோட்டல் தரமாட்டாங்க. நீங்க தங்க போற இடமோ, ஒரு ட்ரெயினோ இதோ எதுவுமே தரமாட்டாங்க. எல்லாத்துக்குமே வந்து பணம் தான் தேவை. அதுக்காக பணக்காரன கல்யாணம் பண்ணி இருக்கணும்னு நான் சொல்லல. எல்லா பஸ்லயும் ஏதோ 1, 2 குறை இருக்கத்தான் இருந்தாலும், அவன் சரியில்ல, இவன் சரியில்லன்னு கழிக்காதீங்க. அதத்தான் சொல்றேன். அதுக்காக பணக்காரன என்ன இருந்தாலும் சரி, பணக்காரன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்லல. பணக்காரர்கள் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா படிச்சிருப்பாங்க, வேலை பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு குறை இருக்கும். ஏதாவது ஒரு நிறம் கம்மியா இருப்பாங்க. இல்ல ஏதாவது ஒரு குறையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்கறது. அதுக்காக இல்ல இவன் நிறம் சரியில்ல அப்படிலாம் நினைக்காதீங்க. இல்ல ஒரு தல இந்த காலத்துல எல்லாருக்குமே தல நடிச்சிருக்கு. சில பசங்களுக்கு பார்க்குறோம். இல்ல அவன் படிச்சிருக்கான், ரூ. 1,00,000 சம்பளம் வாங்குறான், சொந்த வீடு இருக்கு. ஆனா அவனுக்கு தல நடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா 40 வயசுல நமக்கு நடிச்சிரும். நம்ம
அழகா இருந்தாலும் நமக்கும் வந்து 40 வயசுல தலை நரைக்க தான் போகுது. எனக்கும் கல்யாணம் ஆகும்போது நல்லா தான் இருந்தேன். இன்னைக்கு என் தலையும் நரைச்சு தான் போயிருக்கேன். நானும் வயசாகி தான் போயிருக்கேன். அத முதல்ல உணருங்க. இயற்கைய வந்து ஃபர்ஸ்ட்டு நெனச்சுக்கங்க. இயற்கையிலேருந்து யாராலுமே எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும், கண்டிப்பா என்ன பெரிய கோடீஸ்வரன்னா, பெரிய வந்து பியூட்டி பார்லர் போய் வந்து நல்ல வந்து டை அடிச்சுக்கலாம். லட்சக்கணக்கில செலவு பண்ணி, தலையில வந்து பார்த்தீங்கன்னா, டை அடிச்சுக்கலாம். இல்ல தலைமுடிய மாத்திக்கலாம். அவ்வளோதான் பண்ண முடியும். இயற்கையிலேருந்து யாருமே தப்பிக்கவே முடியாது. வயசானா எல்லாருக்குமே தல நரைக்க தான் செய்யும். தொப்பை வருது அப்படின்னா, அவனுக்கு ஜிம்முக்கு போய் வந்து சரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு காசு இருக்கு. அதனால யார்கிட்டயும் ஒரு குறை இருந்து அப்படின்னா, பணம் இருக்குங்க்கா நான் வந்து இந்த குறைய வந்து ஏத்துக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவு நல்ல வந்து பணக்கார மாப்பிள்ளை அப்படின்னா, குறை இருந்துன்னு குறை எண்ணின்னு நினைக்காதீங்க. அழகு வந்து என்னைக்குமே நிரந்தரம் வந்து கிடையாது. அழகு வந்து சின்ன வயசுல அழகு இருக்கும். கொஞ்சம் வயசானா நம்மளும் வந்து அசிங்கமா தான் போவோம். நமக்கும் வந்து இப்ப லேடீஸுக்குன்னா எல்லாருக்குமே இது தெரியும். லேடீஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரசவத்துக்கு அப்புறம் வயிறு பெருசாகும். நம்மளும் வந்து உடம்பு பெருசாகும். எல்லாமே இருக்கும். அதனால என்னைக்குமே வந்து அழகு முக்கியம் அப்படின்னு நினைச்சு, அடுத்தவங்கள வந்து கழிக்காதீங்க. இந்த மாப்பிள்ளை வேண்டாம், அந்த மாப்பிள்ளை வேண்டான்னு கழிக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.